இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை மீன் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். நெத்திலி மீன், ஏரா, இது கோணங்கழுத்து மீன். காணாங்கழுத்து மீன், நெத்திலி மீன், ஏரா. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சமையல். வாங்க எப்படி சமைக்கலாம். இது நெத்திலி மீன் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏரா, நெத்திலி மீன், காணாங்கழுத்து மீன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாதம் செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம், சீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பெல்லாம் மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பூண்டு உரித்து வச்சுருக்கோம், 10 பண்டு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி, இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் வெங்காயம், தேங்காய், வெந்தயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு இதில் நெத்திலி மீனையும் மாங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம இப்போ இது கூடவே மல்லி இலைகள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் நல்லா கொதிக்கட்டும். மாங்காவும் மீனும் சேர்த்துக்கலாம். நல்லா சாதம் கொதிக்கட்டும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா காற்று, வெயில், நல்லா மீன் சேர்த்துக்கலாம். நெத்திலி மீன் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மாங்காய், மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எறா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ எறா. உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி மசாலாவோட நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. நல்லா அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பில் வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி மூடி போட்டு மூடி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், எறா நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மீன் துண்டுக்களை சேர்த்துக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் ரெடி ஆகிட்டுருக்கு. சுட சுட சாதம், மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு, ஏரா, பொரிச்ச மீன், மாங்காய், நெத்திலி மீன். வாங்க சாப்பிடலாம்.